பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? நம்ம ஜெனரேஷன்ல நாம பார்த்த 2 மிகப்பெரிய முக்கியமான ஆட்கள். அதுல ஒருத்தர் கவுண்டமணி, இன்னொருத்தர் வடிவேலு. கவுண்டமணி ரசிகர்கள், இன்னொரு பக்கம் வடிவேலு இவருடைய ரசிகர்கள். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அவங்களுடைய டயலாக பேசி நீங்க எங்கெல்லாம் மாட்டீங்க பேசி. காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் செப்பல் பார்த்த உடனே அடியே எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டாடே. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இந்த சவுண்ட் விட்டா உள்ள இருக்கவங்க கேக்குமே. சாம்பார் அப்ப எனக்கு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து அவங்க அப்பா டிகேஷன் கலர்ல இருப்பாரு. டிகேஷன் கலர்ல இருப்பாரு. பயங்கர கருப்பா இருப்பாங்க. சோலி முடிச்சு. அதுவும் ஆனா நீங்க கவுண்டராவே மாறிட்டீங்க. உங்க கலர்ல இருப்பாருன்னு கூட சொல்லலாம் நீங்க இத. நக்கல்யா அவனுக்கு பயங்கரமான கருப்பா இருந்தாரு. அந்த நாய் இத்தாண்டி லைட்லயே டிம்மா தானே தெரியும். ஏன்டா இந்த நேரத்துல பவர் ஆஃப் பண்ணுது? உங்களை பல இடத்துல வெளுப்பானுங்க தான் நினைக்கிறேன். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன்ல ஒரு அங்கிள் ஆக்சுவலா போய் அட்ரஸ் பண்ணோம். ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு. ஹாய் ஜிம்பலக்கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள். சங்கூதர வயசுல சங்கீதான்னு சொல்லிட்டேன். சங்கூதர வயசுல சங்கீதா அப்படிம்பார்ல. உன் பேர் என்ன? சங்கீதா. சங்கூதர வயசுல சங்கீதா. தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ நம்ம சொல்றோம் ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்றோம்னா பீ போடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா கவுண்டரோட டயலாக்கு எந்த இடத்தையும் பீப்பே போட தேவையில்லை. ஒரு மூவில வந்து கவுண்டமணி சாருக்கு லாட்டரி சீட் விழுந்துரும். அப்போ வந்து சொல்லுவாங்க, இந்த ரோடு என்ன விலை, இந்த வீடு என்ன விலை. ராஜா இந்த தெரு வேணும். உங்க தகுதி தெரு வேணும்னே, ரோடு வாங்கிரும்னே. நான் ஏதாவது வாங்கி போட்டா பின்னால் நல்லா இருக்குமே அப்படிமாப்ல. ஐயோ உங்ககிட்ட தான் அடம் புடிப்பிய. வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப நுணுக்கமான பாடி லாங்குவேஜ் பா. வக்கீல் வண்டு முருகன்லயே தான் அது ஷோல்டர் ஷ்ரக் சொல்லுவாங்க. லாயர்ஸ்க்கான ரெகுலரான இது. கடுப்பேத்துறார் மை லாட், கடுப்பேத்துறார் மை லாட் அப்படின்னு அந்த இது கொடுப்பாரு. அது லாயர்ஸ்க்கான ரெகுலர் பாடி லாங்குவேஜ். தேங்க் யூ. மேட்டுக்குடி படத்துல ஒரு டூயட் வந்து நக்மாவோட, அதுல வந்து நெத்தியில சுருண்ட முடி அப்படிங்கும்போது ஓ அப்படின்னு வர. இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இந்த உணர்வை பிரதிபலிக்க இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராடனரியா. ஏண்டா ஊர்ல இருக்க பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்கும்போது அங்கே அவன்டா சண்டையா போட்டது அப்படின்னு வரும். ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்க நீ தனியா அடிபடி சாப்பிடுற. அவரு தான் அங்க பயங்கரமா பில்டம் எல்லாம் கொடுத்துருப்பாரு. போயிட்டாருன்னு உடனேவே அப்பயும் அதை கேரி பண்ணுவாரு. குமரேசா அப்படின்னு சொல்லி அந்த ரன்னிங்ல போவாரு. போயிட்டாங்களா குமரேசா? இது மாதிரி நிறைய அவர் வந்து அந்த பால் லாங்குவேஜ் அழகா மெயின்டைன் பண்ணுவாரு. ஓகே. வடிவேல் அவர்களோட வேட்டி கட்டுற ஸ்டைலே ஒரு தனி ஸ்டைல். ஐயோ மாமா வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. அந்த நெஞ்சுக்கு கீழே ஜஸ்ட் கட்டிட்டு அப்படி நடந்து வரும்போது ஒரு படத்துல போலீஸ்காரர் பின்னாடி அடிப்பாரு. அந்த மாதிரி யார் நடந்து போனாலும் அடிக்கணும்னு தான் தோணும். அந்த ஒரு எகத்தாளா இருக்கும் நடக்கும்போது. இன்னொரு யூனிக்னஸ் அவர்கிட்ட என்னன்னா, ஒவ்வொரு இப்போ ஒரு படம் நடிக்கும் போதும் ஒரு கேரக்டர் வச்சுட்டு போயிடுறாரு. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. டைப் காஸ்ட்னு சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் பேரு சொல்லிட்டாலே தமிழ் சினி இண்டஸ்ட்ரியில அவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து கைப்புள்ள நாய்சேகர். இப்போ நான் ஒரு சின்ன போட்டி இங்க வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வடிவேலு தரப்புல இருக்கக்கூடியவங்க அவரோட பெஸ்ட் டயலாக் என்ன டயலாக் தெரியுமா இது அப்படின்னு அந்த டயலாக். அப்படி பாரு சூப்பர் சீனரி. சினங்கொண்ட சிங்கத்தை செரல் அடிச்சு அது செல்லியே சிதைச்சிரும். பரவாயில்லையா சார்? சினங்கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே சிதைச்சிரும். பரவாயில்லையா? நான் யாருன்னு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். பீச் போடு பீச். கடலிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விடமாட்டேங்கிறாங்கம்மா. மணி என்ன இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்டா உங்க உக்காமுக்கா. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படி. ஓகே. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னான். நீங்க எனக்கு பாஸா இல்ல லூசான்னு. நீங்க பாஸா இல்ல லூசான்னு. நாட்டுல இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா. குண்டாக்கி விக்கிறவன் குட்டூசி விக்கிறவளா வந்து ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திருசா இல்லனா திவ்யா. அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்னைய கொல்ல வேண்டியது. கிடைக்கும் திவ்யா கிடைக்கும். நாங்க போவோம் இல்ல இங்கே மல்லாக்க படுத்து தூங்குவோம். உனக்கு என்ன? நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன? நீ போயா முதல்ல. பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா?
கூட வச்சிருக்கவங்களுக்கு லைட் கொடுக்கறது இல்ல. அடே என்னடா குறுகுறுன்னு பாக்குற? இந்த அப்பா ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல இன்னொரு ஆம்பளை ட்ரெஸ் கழட்டுறது சரியில்லை பாத்துக்கோ. ஆஹா அவனா நீ? அடே வண்டூர்டா தலையா, நீ ஏழாவது ஃபெயில்ரா, நான் SSLC பாஸ்டா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இல்ல 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 அவர் சொல்லுவார் செந்தில், அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு. அடே வண்டூருட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சொறி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்காந்து பிச்சை எடுக்க போடு, பேச்ச பாட்டியா? சோரி புடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. குருநாதா, உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? கருமா கருமா, மாட்டை எடுத்து மனுஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். தம்பி டீ இன்னும் வரல. தம்பி டீ இன்னும் வரல. போனை எடுத்தாவே நச்சு நச்சுங்கிறானுங்க. ஆனா இது கூட பரவாயில்லப்பா. விவாகரத்து கேஸ்லாம் வருதுமா? டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? நீ ராமசாமி இல்ல தனியா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது. போன ஒழுங்கா பேச வரீங்களா? டேய் தகப்பா, கேவலம் பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். உள்ளூர் நாட்டாமையோட பையன், நான் எங்கடா பிடிச்சேன்? டேய் தகப்பா, கேட்டியாடா? பிச்சைக்காரியோட சன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறான். தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிடவே முடியாது. இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணும்னு கத்தல, இங்க அப்பனை காணும்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பனை காணான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், அதெல்லாம் கண்டுக்கறப்படாது. இது வாலிப வயசு. ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகு ராஜா வேணுங்கிறது. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகுராஜா தேவைங்கிறது. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவையும்ப, பாத்திரம் விளக்கும்ப, கேவலம் அந்த சமயக்காரன் முன்னாடி என் கையை நீட்டுற. ஏய், இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஏண்டி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? வர்த்தா. ஐயோ ராமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? போங்க தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் கத்துனது கிடையாது, ஓடுனது கிடையாது. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று இந்த பொய்யின் ஆளும் மண்டையும் பாரு, கல்லு பானையாட்ட. ஏய், கல்லு பானை மண்டையா? என்ன மண்டையா? கல்லு பானை மண்டையா? கல்லு பானை மண்டையா? ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு.